சிம்மராசி சிம்மராசிக்கு ஆவணி மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 2024 பலன் எப்படி என்பதை பார்க்கலாம். முதல்ல சிம்மராசிக்காரர்கள், இந்த சிம்மராசியில் எந்த ஒரு கிரகமும் உச்சம் நீசம் அடைவதில்லை. வேகமானவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், செல்வாக்கு உடையவர்கள், மேன்மை நேர்மையான குணம், கம்பீரம், தான தர்மம் செய்யக்கூடியவர்கள், தாராள மனப்பான்மையை உடையவர்கள், புதிய உத்திகளை கடைபிடிப்பவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். கலை, ஓவியம், இசை, இலக்கியம் போன்றவற்றில் ஈடுபாடு மிக்கவர்கள் சிம்மராசிக்காரர். கூடுதலாக சிம்மராசிக்காரர் ஒல்லியாக, கொஞ்சம் உயரமாகவும் கம்பீரமாகவும் காணப்படுவார்கள். வேகமாகவும் நிமிர்ந்தும் கை வீசி நடக்கக்கூடியவர்கள். சிம்மராசி பெண்களுக்கு சரி, ஆண்களும் சரி, இப்படியாக காணப்படுவார்கள். 12 ராசிகளில் 5வது ராசியாக இருக்கக்கூடியது இந்த சிம்ம ராசி. சிங்கத்தை அடையாளமாக கொண்ட ராசி. வீரம், தைரியம் ஆகியவற்றுக்கு பெயர் போனவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். அன்பு, மரியாதை, தெய்வ பக்தி என அனைத்தும் நிறைந்தவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். யாரையும் எளிதில் நம்பிவிடும் குணம் கொண்டவர்கள். யாராவது இந்த சிம்ம ராசிக்காரர்களை புகழ்ந்து பேசினால் அதற்கு உடனடியாக மயங்கிவிடக்கூடியவர்கள். வீண் சண்டைக்கு போக மாட்டார்கள். அதே சமயம் வந்த சண்டையையும் விடமாட்டார்கள். சிம்மராசிக்கென்று பொதுவாக இருக்கும் குணங்கள் சிம்மராசி பெண்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். இந்த குணத்தை பற்றி அவங்கள்ட சொல்லிட்டு இந்த பலனை சொல்றேன். என்ன தடைகள் வந்தாலும், எதிர்ப்பு வந்தாலும் தனக்கு பிடித்ததை செய்தே தீரும் குணம் கொண்டவர்கள் சிம்மராசி பெண்கள். குடும்பம், வாழ்க்கை துணை, நண்பர்கள், வேலை பார்க்கும் இடம் என எதிலும் தங்களின் ஆதிக்கத்தை காட்டி ஆட்சி செலுத்தும் தன்மை கொண்டவர்கள். அதே சமயம் மற்றவர்களை மதிக்கக்கூடியவர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீட்டில் குரு செவ்வாய் இருக்கும். இத்தகைய கிரகங்களின் தாக்கம் ஜாதகர்களை வேலையில் பக்குவப்படுத்தும். உங்கள் பணியை திறம்பட முடிக்க உங்கள் அனுபவம் மற்றும் ஆற்றல் ஆவணி மாதத்தில் நிலைகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் திட்டங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம். தொடர்ந்து வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோவில் இருக்கிற சிவப்பு பட்டன், அதாவது சப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணாதக்கள் வீடியோவில் இருக்கிற சப்ரேட் பட்டனை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள், பகிருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். அனைவரும் பயன்பெறட்டும். கணபதியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உரித்தாகட்டும். அனைவரும் நலமுடன் வாழட்டும். தொடர்ந்து பாருங்கள். இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல். சிம்மராசி அன்பர்களே, அனுபவம் மற்றும் ஆற்றல் நிலைகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வீர்கள். உங்கள் திட்டங்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஆகும். அது உங்கள் பணித்துறையில் பல்வேறு சாதனைகளை ஏற்படுத்தும். மேலதிகாரிகளின் தொடர்ச்சியான ஆதரவு அவ்வப்போது கிடைக்கும் மற்றும் தொழில் இலக்குகளை முன்னோக்கி நகர்த்தவும் உதவும். மாதாந்த தொடக்கத்தில் சுக்கிரனும் புதனும் 7வது வீட்டில் பார்வையை இருப்பதால் தொழிலுக்கு சாதகமான காலகட்டத்தை உருவாக்கும். வக்ரசனி இந்த மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டில் நீடிப்பதால் வியாபாரத்தில் நடைமுறை சவால்கள் அதிகரிக்கும். தொழிலில் வேலை சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படலாம். 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு 10ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருப்பார். இது நீங்கள் கல்வியை தொடரும் இடத்தில் கேம்ஸ் இன்டர்வியூவில் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். உங்களுக்கு எந்த இன்டர்வியூக்கு சென்றான உங்கள் கல்வி ரீதியான பரீட்சைகளில் தோற்றினான இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த மாதமாகவும் அமையப் போகின்றது மற்றும் சிறந்த வேலை நிலைக்கு வழிவகுக்கும். பொதுவாக மாணவர்களுக்கு கடின உழைப்புடன் முன்னேற வேண்டிய நேரமாகவும் இருக்குது. கொஞ்சம் உங்கள் கல்வியில் கடின உழைப்பை செலுத்துங்கள். இதனால் கல்வித்துறையின் நல்ல பலன்கள் உண்டாகும். 2வது வீட்டில் கேதுவின் நிலைப்பாடு 2
அர்த்தங்களை கொண்ட விஷயங்களை பேச உங்களை அனுமதிக்கும். மற்றும் உங்களுக்கு முன்னால் இருப்பவர்கள் உங்கள் பேச்சுக்களை தவறாக புரிந்து கொள்ளலாம். உங்கள் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்வதால் குடும்ப சூழ்நிலை தொந்தரவு செய்யக்கூடும். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இது உங்கள் காதல் உறவில், அன்பு உறவில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும். மாத தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் முதல் வீட்டில் அமர்வதால் சிம்மராசிக்காரர்களே, காதல் உறவில் ஒட்டுமொத்த காதல் உணர்வு உயரும். ஜாதகர்களின் இதயங்களில் அன்பு இருக்கும். எனவே நீங்கள் உங்கள் காதலிக்கோ காதலனுக்கோ அன்பை வெளிப்படுத்த விரும்புவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, மாதத்தின் தொடக்கத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் 7வது வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். அது உறவில் காதல் எழுச்சியை ஏற்படுத்தும். மேலும் வக்ர சனி 7வது வீட்டில் நிலைப்படுவதால் உங்கள் வாழ்க்கை துணை வாழ்க்கையில் கொள்கைகளில் உறுதியாக இருப்பர். மேலும் அவர்கள் தங்கள் கருத்துக்களை வலுவாக வெளிப்படுத்த விரும்புவார்கள் மற்றும் அதை சிறந்த முறையில் செயற்படுத்தவும் விரும்புவார்கள். நீங்கள் ஒழுக்கத்துடன் திருமண வாழ்க்கையை சிறப்பாக கையாள முடியும் மற்றும் உங்கள் மனைவியுடன் அல்லது கணவனுடன் கடுமையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்கலாம். 12ஆம் வீட்டில் சூரியன் இருப்பதால் அதிகப்படியான செலவுகள் அதிகரிக்கும் மற்றும் 8ஆம் வீட்டில் ராகுவின் நிலை மாறாத செலவுகளுக்கு வழிவகுக்கும். இந்த செலவுகள் ஜாதகர்களின் நிதி நிலையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். பணப்பற்றாக்குறையால் முக்கியமான திட்டங்களை நிறுத்த வேண்டியிருக்கும். மேலும் திரட்டப்பட்ட பணத்தை நீங்களே செலவழிக்க முயற்சி செய்யுங்கள். இது தனிநபர்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறது. உங்கள் செலவினங்களை முக்கியமான செலவுகளுக்கு மட்டுமே செய்ய முயற்சிக்கவும். இதனால் மற்ற செலவுகளை குறைக்கவும். உங்கள் ராசி அதிபதியான சூரியன் மாத தொடக்கத்தில் 12ஆம் வீட்டில் அமர்வதால் வக்ர சனி முதல் வீட்டில் பார்வை செலுத்துவதால் உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம். நோய் வந்து போகும். மாறி மாறி நோய் வருவதும் மாறுவதுமாக காணப்படும். நீங்கள் எளிதாக கவனிக்கக்கூடிய கண் பிரச்சனைகள் மற்றும் கண் வலியை சந்திக்க நேரிடும். கண் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட நேரிடும். அது மட்டும் இன்றி ஜாதகர்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் வரலாம். ஆகவே சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் ஆவணி மாதத்தில் சப்ஸ்கிரைப் பட்டனை இதுவரைக்கும் கிளிக் பண்ணால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். இது வசிரஜியும் கைரேகையும் ஜோதிடம் சேனல். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பகிர்ந்துட்டு பாருங்கள். அனைவரும் பயன்பெறட்டு. பரிகாரம் வந்து சிம்மராசி அன்பர்களுக்கான பரிகாரம் ஆவணி மாத பலன் இல்ல பரிகாரம். தொடர்ந்து சூரிய பகவானை வழிபடவும். அதாவது விடிய வேளன ஒழும்பி சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லம். வானத்தில் இருக்கும் சூரியனை பார்த்து கும்பிடுவதுடன் கோயிலுக்கு சென்று சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்யலாம். வானத்தை அதையும் விட முக்கியமா விடியவன் ஒழும்பி சூரிய நமஸ்காரம், வானத்தை பார்த்து சூரியனை நமஸ்கரித்து யோகா போன்றவற்றை செய்து வாருங்களுடைய காத்தால. அடுத்தது ஸ்ரீ ஆதித்ய இருதய ஸ்தோத்திரத்தையும் பாராயணம் செய்யவும். சூரிய பகவான் வழிபாடு மிகவும் சிறந்ததாகும். சிம்மராசி அன்பர்களே, சூரிய பகவானை வழிபடவும். தினமும் சூரிய நமஸ்காரம் விடிய காத்தல் ஒழுங்கி செய்து வரவும். பராசக்தியான அம்மனையும் வணங்கி வாருங்கள். குங்கும அர்ச்சனை செய்து அம்மனை வணங்கி வரவும்.